எனக்கும் இந்த பள்ளிக்கும் ஒரு பெருமை உண்டு. காரணம் என்னவென்று சொன்னால், என்னுடைய 2 பிள்ளைகளும், என்னுடைய பையனும் பொண்ணும் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. தற்போது அவர்கள் மருத்துவர்களாக, டாக்டராக இருக்காங்க. முதுகலை டாக்டராக, இளங்கலை டாக்டராக இருக்காங்க. ஆக இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் பல பேர் டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக, மிக உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்களாக தற்போதும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இந்த பள்ளியினுடைய ஆணி வேராக இருந்து என்றைக்கும் அவர்கள் ஆயுள் உள்ளவரை இந்த பள்ளிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களாகிய நீங்கள் வருங்காலங்களில் இன்னும் கூர்ந்து கவனித்து நம்முடைய மதிப்பெண்களை இன்னும் அதிகப்படுத்துவதற்கு எவ்வாறு நாம் உழைக்க வேண்டும் என்று உங்களது பெற்றோர்களை அணுகி, உங்களுடைய ஆள்களை அணுகி அதிக மதிப்பெண் பெறுவதற்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களை கேட்டுக்கொண்டு அவ்வாறு நடந்து கொண்டால் மட்டுமே நீங்கள் முதல் மாணவனாக இருக்க முடியும். ஏனென்றால் இது போட்டி நிறைந்த காலம். முன்றையெல்லாம் பார்த்தால் ஒரு பள்ளியில் ஏதோ ஒரு பையன் முதல் மதிப்பெண் எடுப்பார், அல்லது மாவட்டத்தில் யாரோ ஒருவர் முதல் மதிப்பெண் எடுப்பார்கள். இப்பொழுது அப்படி அல்ல. திரும்பும் திசையெல்லாம் போட்டி வாங்கியுள்ளது. ஆகவே நாம் அதற்கு முனைப்போடு தங்களை பட்டை தீட்டிக் கொண்டு நீங்கள் கவனமாக உங்களுடைய படிப்பினை சிதறவிடாமல் வருங்காலங்களில் நீங்கள் முதல் மதிப்பெண்ணை பெற்று இந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்து தங்களையும் ஊக்குவித்து தங்களுடைய பெற்றோர் கரங்களை உயர்த்தி பிடிக்குமாறு இந்த நேரத்தில் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப சக்தி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி என்றால் மிகவும் பெருமையானது. காரணம் கேட்டால் இங்க இருக்கிற இந்த பள்ளியினுடைய கட்டமைப்பு ஒரு கல்லூரியில் கூட இருக்காது. அவ்வளவு மிகப்பெரிய கட்டமைப்பு. இந்த பள்ளி மிகவும் பெருமையாக, இந்த பள்ளிக்குள்ள வரும்போது மிகவும் பெருமையாக இருக்கும். அதுபோல எங்களுடைய பள்ளியின் மாணாக்களின் கல்வி தரமும் மிகவும் உயர்வாக இருக்கும். மாணவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், கவனம் சிதைவில்லாமல் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க, அந்த ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படித்தாதான் நம்ம நல்ல முறையில் மதிப்பெண் பெற முடியும். அதனால் அனைத்து மாணவர்களையும் இந்த ஊக்குவிக்கும் பொருட்டு இந்த வார்த்தையை சொல்லி, அடுத்து பொதுவாக நீங்கள் எல்லோரும் உடல் நலத்தை நன்றாக பேண வேண்டும். நல்ல உணவை உண்ண வேண்டும். நஞ்சில்லா உணவை நீங்கள் உண்ண வேண்டும். சக்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி எங்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் உறுதியாக உள்ளது. ஒவ்வொரு குழந்தையும் கல்வி, சமூகம் மற்றும் உணர்ச்சி ரீதியாக அவர்களின் முழு திறனை அடைய உதவுவதில் தாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அரசு பொதுத் தேர்வில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பில் என்றும் மாநிலத்தில் சிறப்பிடம் பெற்று சாதனை பள்ளியாக நம் பள்ளி விளங்கும் என்றும் அனைவருக்கும் தெரிந்தது ஒன்றே. பல ஆயிரம் மாணவர்கள் வெளிநாடுகளிலும் சரி, நம்ம ஊர்லயும் சரி, பல அரசாங்க உத்தியோகத்திலையும் டாக்டர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் சீரும் சிறப்புமா இருக்காங்க. அப்படின்னா நம்ம அன்னைக்கு 37 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட கடினமான உழைப்பு மாணவர்களை வழிநடத்தி போனதுதான் இன்னைக்கு எல்லாரும் ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்க பெற்றோர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.